அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஸ்ரீ பராபவ ஆண்டு துலா ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். இப்ப இந்த பராபவ ஆண்டு துலா ராசிக்கு அபாரமான அற்புதமான ஒரு சரித்திர சகாப்தம் படைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடம் என்பது குடும்ப கணவன் மனைவி வாழ்க்கை என்றாலும் அரசியல் வாழ்க்கை என்றாலும் இரண்டும் வெற்றி பெறுவதற்கு 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டு தொழில் என்றாலும் சரி, ஒரு வியாபாரம் என்றாலும் சரி, வியாபாரம் 7ஆம் இடம் என்பது என்ன? கூட்டு, எல்லாரும் இணைவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு போறது. ஒரு அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, அந்த வியாபாரத்துக்கு
அந்த கஸ்டமர் வந்து இணையணும். அது 7ஆம் இடம். ஒரு வியாபாரம் வெற்றி அடையணும் 7ஆம், ஒரு அரசியல் வெற்றி அடையணும்னா 7ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? 7ஆம் இடம் என்பது கூட்டம். அரசியல் என்றால் என்ன? 7ஆம் இடம் ஏன் வளர்க்கணும் அரசியலுக்கு? அங்க அரசியலை பார்த்து மிகப்பெரிய கூட்டம். அவர் பாரு, அவருக்கு பயங்கரமான கூட்டம். அப்ப 7ஆம் இடம் வலுத்திருக்கு. 7ஆம் இடம் வலுத்தா பயங்கரமான கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். அதனால்தான் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுத்து விட்டால் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி. அப்ப துலா ராசியை பொறுத்தளவு இன்றைக்கு சதய நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. துலா ராசிக்கு 10ஆம் அதிபதியான ராகுவோடு சந்திரன் இணைந்திருப்பது ஒரு பிரம்மாண்டமான தொழிலை உருவாக்குவார்கள், ஒரு பிரம்மாண்டமான பதவி ஏற்பார்கள், ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் பதவி உங்களுக்கு தேடி வரும். பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. துலா ராசிக்கு அப்படி ஒரு யோகம். இதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துலா ராசிக்கு 4, 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால், ஆண்டியா இருந்தாலும் அரசனாவாங்களாம். அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடம், அதாவது சனி பகவானுடைய வலிமை வந்து 3, 6, 11. அப்ப 6ஆம் இடத்தில் வந்தா எத்தனை எதிரிகளை வெல்லும், புதிய நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும், எதிரியை வெல்லும், புதிய தலைமை பொறுப்பு, அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகம், ஆணையிடும் அதிகாரம், தலைமையேற்கும் பொறுப்பு அத்தனையும் 6ஆம் இடம் கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. 6ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை, அப்படி மிரள வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான வாழ்க்கை அமையும், உயர்வான உத்தியோகம், மிரண்டு போனும். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட முன்னேற்றம் உறுதியாக அமையும். மேலும் அங்க அதாவது சனி செவ்வாய் ஒரு புறம் வந்து 2 பாவக்கோள்கள் இருப்பது யுத்த களம் என்றாலும் சரி, அதே நேரத்தில் துலா ராசிக்கு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கும். சனி செவ்வாய் எப்பவுமே ஒரு பாதிப்பை கொடுத்துறாது. துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். சொத்து யோகம், வருமான யோகம், பதவி யோகம், அரசியல் யோகம், அரசாங்க யோகம் அத்தனை ஏற்படுத்தும் சனி செவ்வாயும் சேர்ந்திருப்பது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பாவக்கோள்கள் வந்து 6ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள், உலக புகழ் அடைவார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 7ஆம் இடத்தில் உலக வெற்றி அடையக்கூடிய, 7ஆம் இடத்தில் உலக சாதனை செய்யக்கூடிய, 7ஆம் இடத்தில் சூரியன் லாபாதிபதியாகி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு லாபஸ்தானத்துக்கு அதிபதி உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்கள் நல்ல திருமண வாழ்க்கை, அரசாங்க அரசியலில் மிகப்பெரிய பதவி, பலவித செல்வ யோகங்கள், பேர் புகழ் அந்தஸ்து, வீடு வாசல், சொத்து சுகங்கள் அனைத்தும் பெறுகின்ற புதிய தொழில்கள், புதிய வெற்றிகள், புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு அமையப் போகிறது துலா ராசிக்கு. அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தே கிடையாது. இது உள்ளது உள்ளபடி கிரக நிலைகளை வைத்து துலா ராசிக்கு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதுல வந்து எந்த விதமான தடை இன்றி மிகப்பெரிய வெற்றியாளராக உறுதியாக இந்த துலா ராசிக்கு, அவர் துலா ராசியினுடைய சாதனைகளை வெற்றியாளராக உருவாக்கப்படுவார்கள், உருவாவார்கள். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இதுல உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இது வந்து பராபவ ஆண்டினுடைய சிறந்த பலன்கள். இதுல உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். இதுல உங்களுக்கு நமக்கு இப்படி வருமோ அப்படி வருமோ, இது நடக்குமோ அது நடக்குமோ, ஏதாவது சந்தேகப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரை என்ன, ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, சொல்லக்கூடிய ஜோசியம் தப்பா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சரியா கணித்தா சரியா நடக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க.